அனைவருக்கும் வணக்கம். பட்டியல் சமூக மக்களின் நலனுக்காக இந்த பிசிஆர் சட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது. அதுபோக தனி தொகுதி இப்படிலாம் அந்த மக்களுடைய நலனுக்காக அரசாங்கம் பல்வேறு சட்டங்களை வரையறுத்து இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஏற்றினாங்க. இன்னைக்கு அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது அனைவருக்குமே தெரியும். அரசியலிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, தொழிலிலும் சரி பெரிய லெவலில் இன்னைக்கு அந்த மக்கள் வளர்ந்துருக்காங்க. சந்தோஷம், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இன்னமும் இந்த பிசிஆர் சட்டத்தை ரத்து செய்வதற்கோ மத்திய அரசுகளும் மாநில அரசுகளும் எந்த ஒரு திட்டமும் கொண்டு வரல. எத்தனை ஆண்டு காலம் இந்த சட்டத்தை நீங்க பயன்படுத்த போறீங்க? இந்த சட்டம், இந்த பிசிஆர் சட்டம் என்பது பொய்யான வழக்குகளை பதிவு செய்வதற்கு தான் பயன்படுதுன்னு சொல்லி எத்தனையோ அறிக்கைகளை எவ்வளவோ ஆணையம் சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் பண்ணிருக்காங்க. இது பொய்யா தான் யாருமே சாதியை சொல்லி யாரையும் திட்டுறது இல்ல. அப்ப இந்த சட்டத்தை பயன்படுத்தி பணம் பறிக்கிறாங்க, மக்களை மிரட்டுறாங்க, பட்டியலில் இல்லாத சமுதாய மக்களை மிரட்டுறாங்க அப்படிங்கிறதா குற்றச்சாட்டே இருக்கு. ஒரு வழக்குல கூட SC/ST சட்டத்துல இவங்க யாரையும் குற்றத்தை நிரூபிக்கல. அப்ப இந்த சட்டத்தை ஏன் இன்னும் ரத்து செய்யாம இருக்காங்க கேள்வி. இந்தியா முழுவதும் பட்டியல் சமூக மக்களுடைய கணக்கெடுப்பு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் போனா ஒரு 25 கோடி பேர் இருப்பாங்க. பட்டியலில் இல்லாத மக்கள் 100 கோடிக்கு மேல இருக்காங்க. அப்ப இந்த பாகுபாடு ஏன் அப்படின்னு தான் கேட்கிறேன். சமூக நீதி அரசு அப்படின்னா சட்டத்தை எல்லாத்துக்கும் சமமாக்குங்க. தென் மாவட்டங்கள்ல தமிழ்நாட்டுல தமிழ் குழுக்கள் தமிழ் குடிகள் இணக்கமா இல்லாம இருக்க காரணமே இந்த பிசிஆர் சட்டம் தான். ஏன் அதை நீங்க அந்த சட்டத்தை ஏன் நீங்க வாபஸ் பெற மாட்டீங்க? காலையிலே போன், நிறைய போன் கால்கள் எங்க மேல பிசிஆர் ஆக்ட் போடுறதுன்னு சொல்லி மிரட்டுறாங்க, எங்க மேல பிசிஆர் ஆக்ட் போட்டாங்க. ஏன்னா காவல்துறையால ஒண்ணும் செய்ய முடியாது. சட்டம் அப்படி பிசிஆர் போடுனா போடதான் செய்யணும். அப்ப இது அரசாங்கம் தான் தடுத்து நிறுத்தணும். தனி தொகுதின்னு சொல்லி வச்சிருக்கீங்க. 40 வருஷம் 50 வருஷம் வச்சிருந்தீங்கன்னா ஒரு சராசரி குடிமகன் 18 வயசுல ஓட்டு போடுறவன், 18 வயசுல ஓட்டு போட வர்றவன் 50 வருஷமா அவன் பிறந்த மண்ணுல, அவன் பிறந்த தொகுதியில எலெக்ஷன்ல நிக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. ஏன்னா அது தனி தொகுதி. இது எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை. அப்ப அவன் பட்டியல் சமூகத்துல பிறக்கல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி அவன் தேர்தலிலே நிக்காம அவன் சாகணுமா? 40 வருஷம் 50 வருஷம் யாரு உங்களுக்கு இந்த சட்டத்தை ஏற்றுனா? இது மிகவும் வன்மையா கண்டிக்கத்தக்கது. அரசாங்கம் இதை மக்கள் புரட்சி ஏற்படுவதற்குள்ள ஒட்டுமொத்த பட்டியல் இல்லாத மக்கள் அனைவருமே நிறைய பாதிக்கப்பட்டு இருக்காங்க. நிறைய போன் கால்கள் எனக்கெல்லாம் வருது, இணைஞ்சுக்கிட்டே இருக்கும். பட்டியலில் இல்லாத மக்கள் எல்லாருமே இணைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு அழிவு ஏற்படுது இதனால, இந்த சட்டத்தால. இந்த சட்டத்தை வச்சு மிரட்டுறாங்கன்னு. இந்த பொங்கல் தீபாவளி பொங்கல் வந்துட்டுனா நாங்களா கிடைச்சோம் கேட்குறேன். பொங்கல் வந்துட்டா நாங்களா கிடைச்சோம். எங்க எதை பார்த்தாலும் ஏறிட்டு பார்த்தா கூட பிசிஆர் போட சொல்லி காசு வாங்குறது. இதெல்லாம் உண்மையிலே ஜனநாயக நாட்டுக்கு இது நல்லதில்லை. அதனால உடனடியாக அந்த பிசிஆர் சட்டத்தை, இந்த தனி தொகுதி கலாச்சாரத்தெல்லாம் முதல்ல ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி அரசாங்கத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் பிறந்த எனது முக்குளத்தூர் மக்களுக்கும் பட்டியலில் இல்லாத மக்களுக்கும் நான் சொல்றேன், பொங்கல் வருது, எல்லாரும் கொஞ்சம் வாய்ப்புட்டு சட்டை போட்ட மாதிரி இருந்துக்கோங்க. வேற வழி கிடையாது. ஏன்னா நிறைய இன்னைக்கு SC/ST சட்டம் பிசிஆர் போடுறாங்கன்னு சொல்லி போனா வருது. நாங்க எதுவுமே பண்ணல, எங்க வீட்டுக்கிட்ட ஒருத்தன் பிரச்சனை பண்ணாலும் நாங்க எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி ஒரு காலகட்டம் ஆயிட்டு. நம்ம வீட்டில் நம்மகிட்ட ஒருத்தன் பேசினோம்னா, நம்ம பெண் பிள்ளைகளை பேசினா கூட அவனை எதிர்த்து பேச முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு. அப்ப இந்த சட்டத்தை கொடூரமா பயன்படுத்துறாங்க, இதை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க, கொடூர ஆயுதமா பயன்படுத்துறாங்க. உடனடியா இந்த சட்டத்தை வாபஸ் வாங்கணும். நான் மறுபடியும் சொல்றேன், தனி தொகுதி மிக மோசமான ஒண்ணு. 30-40 வருஷமா அந்த ஒரு தொகுதியை தனி தொகுதியா மாத்திருதிய. அதுல பிறந்த பட்டியலில் இல்லாத சமூகத்தை சேர்ந்த மக்கள் யாரும் தேர்தலில் நிக்க முடியல. ஒரு இந்திய நாட்டோட பிரஜை, அவன் பிறந்து வளர்ந்து மண்ணுல அவனால தேர்தலில் நிக்க முடியலன்னா அவன் என்ன இந்திய குடிமகன்? இதெல்லாம் மனசுல வச்சு அரசாங்கம் தனி தொகுதிகளை வாபஸ் வாங்குங்க. பிசிஆர் சட்டத்தை உடனடியாக ரத்து பண்ணுங்க. இதுக்கு ஆவணம் பண்ணுங்க. கண்டிப்பான முறையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் இது எதிரொலிக்கும். ஒட்டுமொத்த பட்டியலில் இல்லாத சமூகத்தை பூரா ஒருங்கிணைச்சிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பான முறையில் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி அரசாங்கத்துக்கு நாங்கள் வலியுறுத்துவோம் பிசிஆர் சட்டத்தை ரத்து பண்ண சொல்லி. மீண்டும் சொல்றேன், எனது சமூக மக்கள் அனைவரும் மிகவும் கவனமா இருங்க. நிறைய போன்கள் உங்ககிட்ட இருந்து வந்திருக்கு. வேற வழியே கிடையாது, வேற ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா சட்டம் அப்படி இருக்கு சட்டம். அதனால பொறுமையோடு எல்லாரும் இருங்க, பொறுமையா இருங்க. ஏதாவது பேசினா செல்போன் வச்சிருக்கீல்ல, போன் பண்ண எல்லாரும் உங்க கையில போன் இருக்குல்ல, உங்க வீட்டுக்கிட்ட ஒருத்தன் பிரச்சனை பண்றானா அவனை வீடியோ எடுக்க வேண்டியதானே? ஏன் செல்ல உண்மையிலே செல்ல பயன்படுத்தாதது இந்த முக்குள சமுதாய மக்கள். ஒரு பிரச்சனைனா டக்குன்னு வீடியோ எடுக்க வேண்டியதானே? உங்ககிட்ட வம்புல தட்டு நீங்க பேசும்போது மட்டும் அங்கிருந்து வீடியோ வருது, அவங்க வம்புழுக்கும் போது உங்ககிட்ட வீடியோ இல்லை. அதனால விழிப்புணர்வோடு இருங்க. எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் காவல்துறைக்கு உடனே நீங்க எதுவும் பேசாதீங்க. நீங்க எதுவுமே பேச வேண்டாம். காவல்துறைக்கு உடனே போன் பண்ணி இல்லை 100 கடிச்சு
ஐயா ஒருத்தன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் வாங்கன்னா வரப்போறாங்க. நீங்க ஏதாவது தட்டி கேட்டு தடுத்து பிசிஆர் கேஸ் போட்டுருவாங்க. புரியுதுங்களா? அதனால இதுல யாரும் மாட்டிக்கிடாதீங்க. விழிப்போடு இருங்க. பொங்கல் வருது. பொங்கல் வந்துட்டாலே இதுதான் பிரச்சனை. தீபாவளி வந்துட்டாலும் இதுதான் பிரச்சனை. பொங்கலை சிறப்பாக கொண்டாடுறதுக்கு நாங்களா கிடைச்சோம். பிசிஆர் சட்டத்தை போட்டு துட்டு வாங்கி நீங்க கொண்டாடுறதுக்கு இது என்னையா நாடு? இது சட்டத்தை உடனடியா பிசிஆர் சட்டத்தை ரத்து பண்ணணும், தனி தொகுதிகளை வாபஸ் வாங்கணும்னு சொல்லி மத்திய மாநில அரசுகளை நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.